வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் இடைக்கிடை மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பதுளை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் அளவில் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலை நாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மணத்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கண்டி, குருநாகல் மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் 26 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவதானமாக செயற்பட வேண்டிய நிலை தொடர்பிலான 2ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. குருநாகல், பதுளை, மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் 33 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 1ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொத்மலை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட வெவல்டன் தோட்டத்தில் மண்சரிவு அபாயத்தினால் 69 குடும்பங்களைச் சேர்ந்த 180 பேர் தொடர்ச்சியாக 20வது நாளாகவும் கொத்மலை காமினி தேசிய பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். எங்கள் ஊருக்கு போய் எங்கள் ஊரில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா மட்டும்தான் எங்களுக்கான தீர்வை சரியாக வழங்க முடியும். எங்களுக்கு எதுவும் காசோ பணமோ எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. நாங்களாம் நிறைய சின்ன பிள்ளைகள் இருக்கோம். எங்களுக்கு வீடு மட்டும்தான் தேவை. நான் சொல்கிறேன் சரியான அதிகாரி அனுப்பி நேரடியாக அந்த இடத்துல விஜயம் செஞ்சு, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நேரடியாக அந்த இடத்துல விஜயம் செஞ்சு எங்களுடைய ஆட்களுக்கான சரியாக அந்த இடத்துல வாழ முடியுமா முடியாத சரியான தீர்வு எங்களுக்கு தர நாங்கள் கேட்கிறோம்.